என்ன டூட், காதுக்குள்ள ஒரே தண்ணி காடா இருக்குது. அட ஆமா டூட், டாக்டர் எவ்வளவோ சொன்னாரு ஸ்விம்மிங் பூல் எல்லாம் குளிக்காதுன்னு. நான் அப்பவே கேட்டுக்கணும். ஆமா, உனக்கு யார காதுக்குள்ள கிணறு வெட்டிருக்காங்க, ஆனா என்னைய மாதிரி தண்ணி வரலையப்பா உனக்கு. ஏ மேன், நான் ஒன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. ஐம் ஜஸ்ட் ட்ராமாட்டிக் பெர்ஃபரேஷன் தான். ஜஸ்ட் டேப்லெட் போட்டு டாக்டர் சொன்னதை ஒழுங்கா ஃபாலோ பண்ணல, நான் சரியாயிருந்தேன். ஆனா உனக்கு தான் ஏர் டிராப் ஒன்று போடணும், காதுல அப்பப்போ சக்ஷன் கிளீனிங்லாம் பண்ணணும். எனக்கு அது தேவையே கிடையாது. சரிதான், உன் தெளிவு எனக்கு அப்பவே இருந்திருந்தா நான் எப்பவே கீழா இருப்பேன். ஆசைப்பட்டு ஒரு ஹெட்ஃபோன் மாட்ட முடியலப்பா, காது ஒரு மாதிரி அடைச்ச மேனிக்கே இருக்குது. யோ, டக்குன்னு ஏதாவது ஒரு இன்டர்வென்ஷன் பண்ணி சீக்கிரமா அந்த வியாதியை சரி பண்ணு, இல்லைன்னா நம்ம சீனியர் டூட் மாதிரி தான் நீ ஆவா. ஆமாப்பா, காது ட்ரை ஆனதும் டாக்டர் மெரிங்கோபிளாஸ்டி சர்ஜரி பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு. பெருசு வருதுப்பா. என்னடா பேர பிள்ளைகளா, தாத்தா பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க போல. ஆமா சீனியர் டூட், அந்த காலத்துல நீ கொஞ்சம் நஞ்ச ஆட்டமா போட்ட மைல்டு ரிட்ராக்ஷன் இருக்கும்போது ஒழுங்கா நீ டாக்டரை பார்த்துக்கணும். அதுக்குள்ள பட்சை போட்டு நானே செல்ஃப் கிளீனிங் பண்றேங்கிற பேர்ல ஆசிகுலர் எரோஷன் ஆகி ஃபேஷியல் நர்வ் இன்ஜுரி ஆகி இப்ப என்னாச்சு, டெக்மன் எரோஷன் வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டி இருக்க. அடே, உங்க அப்பத்தாலும் இதே தாண்டா சொல்லி என்ன டார்ச்சர் பண்றா. நீயும் ஆடா. சரி, தாத்தா காது கொஞ்சம் நமன்னு இருக்கு, நல்ல கோழி அரகம் ஒன்று எடுத்துட்டு வாங்க. என்னையா டக்குன்னு பெருசு மறைஞ்சிட்டாப்ல. அவர் அவ்வளவுதான், டெக்மோன் எரோஷன் ஆச்சுல, இப்ப இன்ட்ராக்ரைனல் காம்ப்ளிகேஷனுக்கு போயிருக்கோம். இனி கொஞ்சம் காப்பாத்துற கஷ்டம் தாங்க. Several months later. ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்ம டூடோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்கடா பேர பசங்களா. திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா.